பாரதிய ஜனதா பார்ட்டி என்பது பிளாக்மெயில் ஜனதா பார்ட்டியாக மாறிவிட்டதாகத்தான் நான் பார்க்குறேன். பொதுத் தேர்வு என்று வரும்பொழுது பிள்ளைகளுக்கான ஒரு ஒரு பயம் இருக்கும், ஒரு எக்ஸாம் ஃபியர் அப்படின்னு இருக்கும். அப்படி வரும்பொழுது ஒன்று அவங்க பெற்றவங்கள்ட்ட பேசுவாங்க, அப்படி பயமாக இருந்துச்சுன்னா ஒன்று ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்கிட்ட பேசுவாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார பேசுவாங்க. யாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கான நம்பராக எங்களுடைய இந்த 14417 நம்பர் இருக்குது. ஸோ பொதுவாக பொதுத் தேர்வுன்னு வரும்போது நான் வந்து இந்த கால் சென்டர் வந்து பார்க்குறது வழக்கம். சரி, எவ்வளோ கால்ஸ் வருது, நீங்கள் என்ன மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பயத்தை போக்குறீங்க அப்படின்னு அந்த கவுன்சிலிங்ஸ் அவங்களோட நான் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஸோ தொடர்ந்து நிறையா கால்ஸ் வந்துட்டுருக்கு சார், எக்ஸாம் சம்மந்தமாக தான் சார் வருது, நாங்களும் பயப்படாதீங்க, துணிஞ்சு எழுதுங்க, இப்போ உங்களுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் சார். ஏன்னா தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா பயந்துட்டு பிள்ளைங்க வந்து நாளைக்கு வந்து ஆப்சென்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கன்சர்ன் மெயினாக. ஸோ பயப்படாமல் தைரியமாக அந்த எக்ஸாம் எழுதுங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வழங்குற விதமாக கவுன்சிலிங் பர்சன்ஸும் பேசிட்டாங்க. இவங்க பேசுறது இல்லாமல் அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ் லெவல்லையும் யார் ஃபோன் பண்ணாலும் சொல்லாமல் பொதுவாக உங்கள் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இந்த மாதிரியான கவுன்சிலிங் கொடுக்குறீங்களா, ஊக்கப்படுத்துகிற மாதிரி அசம்பிளிலாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் புரிஞ்சுப்பாங்க, சரி எதை நம்ம பிள்ளைங்க பயந்துட்டு எதை பேசியிருப்பாங்க பிறகு அப்படின்னு அதுக்கான அந்த ட்ரைனிங்கையும் அதுக்கான அந்த ஊக்கத்தையும் எங்களோட டீச்சர்ஸ் வந்து அந்தந்த ஸ்கூலில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்னு வரும்போது இன்னொரு விதமான ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு தான். பயப்படாதீங்க, துணிஞ்சு எழுதுங்க. எந்த பள்ளிக்கூடத்தில் பாடம் கற்றுக்கிட்டீங்களோ அதே பள்ளிக்கூடத்தில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதனால் துணிஞ்சு எழுதுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். சார், இந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான உறவை வந்து மேம்படுத்துறதுல ஏதோ இருக்கா சார்? நிறைய இந்த மாதிரியான தொல்லைகளாகட்டும், இந்த மாதிரியான குற்றங்கள் நிகழுது சார். அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது புதுசு அதாவது எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இது யாராச்சும் ஒருத்தங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கிற தவறுனால ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் இனத்தையே வந்து இதாக பார்க்குற மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கின்றது. இன்னும் நிறைய டெடிக்கேட்டடான டீச்சர்ஸ் நிறைய பேர் சொந்த காசை கொடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, சொந்த இடத்த கொடுத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்படி பெருமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் இனத்தில் ஒரு சில கருப்பாடுகள் செய்கிறதுனால பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு இந்த டெடிக்கேட்டடாக வேலை பார்க்குற ஆசிரியர்கள், பெருமை வாய்ந்த ஆசிரியர் பெருமக்களும் இன்றைக்கி வந்து ரொம்ப வேதனையோடு இன்றைக்கி இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை.